ஹலோ everybody, சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மிளகு சீரகம் சோம்பையாக அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து 2 தக்காளி, 1 வெங்காயம், முந்திரியும் அப்புறம் கசகசாவையும் கொஞ்சம் ஊற வச்சு இதில் அரைச்சி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவிக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவைப்படுதோ கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அது ப்ரௌனிஷ் ஆகிற தட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளியை இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவும் வெந்துடும், ஈஸியாகவும் இருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட விழுதோட பச்சை ஸ்மெல் போகிற தட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு சீரகம் சோம்பு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். மசாலாஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாங்கி வச்சுருந்தா 1 kg சிக்கனையும் இதை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனையும் முன்னாடியே சேர்த்துறோம். அப்போ தான் நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவோட எல்லா ஃப்ளேவரும் சிக்கனுக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது சிக்கன்லையும் ஃப்ளேவர் இருக்கும், குழம்புலையும் ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காக சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதான் மசாலா எல்லாம் அதுக்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட் தரும்.
சிக்கன் நல்லா வேகட்டும், அதனால பிளேட் போட்டு அதை மூடி வச்சிடலாம். இப்போது முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சிருந்தோம்ல, அதையும் அரைச்சிக்கலாம். இந்த குழம்பு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக அதை சேர்க்க போகிறோம். திரும்பவும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் சிக்கனை. இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மல்லித்தூள் போடலாம். நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சிக்கனுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. இன்னமும் நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டோம்ல, அதோட ஃப்ளேவரும் அதுக்குள்ளே ஏறும். ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா முந்திரியும் கசகசாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கொரியாண்டர் லீஃப், அதாவது மல்லி இலையும் இது மேலே தூவி லாஸ்ட்டாக இறக்கிடுறோம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe to Swati Murugan channel. Thank you all.